இப்போ நம்ம சேப்பங்கிழங்கு பொரியல் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சேப்பங்கிழங்கை ப்ரெஷர் குக்கரில் எடுத்து ஹை ஃப்ளேமில் வச்சு 2 விசில் ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு குக் பண்ணிடலாம். குக் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி தோலெல்லாம் உரிச்சிட்டு சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணிடலாம். நல்ல சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணணும். அப்போ தான் நல்லா அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கும். இப்போ இதை கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதுக்கு நம்ம தேவையான அளவு வத்தல் தூள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இதில் வத்தல் தூள் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துடலாம். அப்போ தான் அந்த மசாலா வந்து உதிராமல் வரும். நெக்ஸ்ட் இதில் டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா இது ஒரு பேஸ்ட்டாக வரட்டும். நெக்ஸ்ட் இதை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த சேப்பங்கிழங்கு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம 1/2 hour அப்படியே மேரினேட் பண்ணி வச்சிடலாம். வெயில் இருந்தது அப்படின்னா நம்ம வெயிலில் வைக்கலாம், இல்லைனா நம்ம ஃபேன் காற்றுல வச்சா கூட போதும். ஒரு 1/2 hour அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ 1/2 hour கழித்து நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். இதை நீங்கள் டீப் ஃப்ரைனாலும் பண்ணலாம், இல்லைனா ஷாலோ ஃப்ரைனாலும் பண்ணலாம். நான் வந்து இதை ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போ இதை ஒன்று ஒன்றா நம்ம எண்ணெய்க்குள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு சைட் ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு சைட் திருப்பி விட்டுடலாம். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இப்போ ஒரு சைட் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு சைட் திருப்பி விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு சைடும் ஃப்ரை ஆகட்டும். 2 சைடுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கணும். நம்ம ஆல்ரெடி இதை ப்ரெஷர் குக் பண்ணியிருக்கிறதுனால நம்ம சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணுறப்போ அது நல்லா ஃப்ரை ஆயிரும். இப்போ நெக்ஸ்ட்டு சைடும் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை எடுத்துடலாம். இப்போ நமக்கு பொரியல் ரெடி. இது சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக.